Hi friends, welcome to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் பிலிம்ஸ் எக்ஸாம் ரிலவெண்ட்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் 1946 ராயல் நாவி ரிவோல்ட் ரிலவெண்ட்டாக வந்துச்சு. இது வந்து 8 இயர்ஸ் ரிலவெண்ட்டாக இருந்தா ஸோ வந்து எக்ஸாமில் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி சிலபஸோட எடுத்துக்கிட்டா பிலிம்ஸ் எக்ஸாமில் ராயல் நேவி ரிவோல்ட் 1946 ஹெச்எம்ஐஎஸ் தல்வார் ரோல் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் வந்து லிங்க் பண்ணி கேட்கலாம். அதே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா GS1 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் GS2 பாலிட்டி வந்து லிமிட்டாக இருக்கலாம். சிமிலராக டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா பிலிம்ஸிலும் மெயின்ஸில் வந்து பேப்பர் ஒன்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் எந்த டேட்டில் நடந்துச்சுன்னா 18-23 பிப்ரவரி மாதம் 1946 நடந்துச்சு. ஓகேங்களா. ஸ்டார்டட் யார் பண்ணாங்கன்னா பாம்பேயில் HMIS தல்வார் அந்த ஷிப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட நேவல் ரேட்டிங்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 78 ஷிப்ஸ் 20 ஷோர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கராச்சி, மெட்ராஸ், கல்கத்தா, விசாக் அந்த ரீஜன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓவரால் வந்து என்னென்னா RAAP சிம்பத்தி ஸ்ட்ரைக்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இது வந்து ஏன் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா போர் ஃபுட் அண்ட் பே அதில் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஃபுட் சப்ளையும் சரி அவங்களோட பேமெண்ட் செலவும் சரி ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதே பிரிட்டிஷ் அதில் வந்து ஆர்மி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஹை சேலரி, அக்காமடேஷன், ஃபுட் எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் தான் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல இது மாதிரி இதனால் இந்தியன் ஆர்மி வந்து ரிவோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. தென் அரெஸ்ட் ஆஃப் ரேட்டிங் குவைட் இந்தியா ஸ்லோகன் குவைட் இந்தியா ஏற்படி தான் வந்து யாரெல்லாம் அந்த குவைட் இந்தியா அது மாதிரி 1942 வந்து ஈவெண்ட் நினச்சில்ல அது மாதிரி யாரெல்லாம் அந்த ஈவெண்ட் ஸ்லோகனை சொன்னாங்களோ அவங்களும் வந்து ஆர்மிலே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். லாஸ்ட்டாக வந்து INA ட்ரையல்ஸ் 3 பர்சன்ஸை வந்து ஹேங் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. யாரெல்லாம் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் வந்து ரிவோல்ட் இது பண்ணுறதுக்கு காசு வந்தாங்களோ அது பண்ணாங்க. இதனால் வந்து ஒரு ஆர்மி பர்சன்ஸே வந்து 3 அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஒவ்வொரு கேட்டகரியிலும் இது பண்ணிப்பாங்க. இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஒரு டைம் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அந்த பர்சன்ஸ் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி ஓவராலாக இது பண்ணதுனால ஒரு ரிவோல்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எந்தெந்த ஆர்கனைசேஷன் இது மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணால் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாவல் சென்டர் ஸ்ட்ரைக் அந்த கமிட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், CPI எல்லா பிளாகும் வந்து இந்தியன் நேவி ஆர்மி இருப்பாங்களே அவங்க இதில் வந்து ஒரே ஒரு காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி எல்லா மேஜரான ஆர்கனைசேஷன் பிளாகும் வந்து ஒன்றாவே ரைஸ் பண்ணி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ரிவோல்ட்டில். இந்த ஈவெண்ட் எது மாதிரி எஸ்கலேஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அங்கர் ஸ்ட்ரைக்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பண்ணால் ஆர்ம்டு அப்ரைசிங் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபயரிங். தென் வந்து பாம்பே ஆர்பர் தான் மெயினான ஈவெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம நிறைய ரீஜன் சொன்னல ஆனால் மெயினான ஈவெண்ட்டாக எந்த ரீஜன்னா பாம்பே ஆர்பர் தான். அங்கே தான் வந்து மேனில் வந்து கன்ஸ் மூலமாக நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசிவ் பாம்பே ஆர்டில் மில் அண்ட் ரயில் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட். அது மாதிரி பாம்பேயில் வந்து மேஜரான ஈவெண்ட் இருந்துச்சு. அதனால் வந்து மேஜரான இண்டஸ்ட்ரியும் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ வந்து மேசிவ் இருந்துச்சு இந்த ஈவெண்ட். இதில் வந்து இந்து முஸ்லீம் வந்து ஜாயின்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஏர்லியாக வந்து 1990 அந்த 1960 அந்த மாதிரி இருக்கும்ல வங்காள பிரிவினை அப்போ வந்து ஒன்றா இருந்தவங்க அப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரிட்டிஷ் பாலிசினால வந்து 1990 1935 இது மாதிரி ஆக்ட்னால வந்து நிறைய வந்து முஸ்லீம்ஸ் வந்து செப்பரேட் ப்ரொட்டஸ்டில் வந்து செப்பரேட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி மாசா ரீயூனியன் ஆன ஒரு ஈவெண்ட் எதுன்னா இந்த ஈவெண்ட் தான் 1946 ரிவோல்ட். ஓகேங்களா. பிரிட்டிஷ் எது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க வந்து ஆர்மி அண்ட் ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸை வந்து டிப்ளாய் பண்ணாங்க. மெஷின் கன் ஃபயர் அது மாதிரி பண்ணி மேசிவாக வந்து ஈவெண்ட்டை வந்து என்லார்ஜ் ஆகாமல் வந்து சிம்பிளாக கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. எப்போ எண்ட் ஆச்சுன்னா 23 பிப்ரவரி 1946 மேஜரான லீடர்ஸ் இருக்காங்களே பட்டேல், ஜின்னா அவங்களும் வந்து சரண்டர் ஆயிருங்க அது மாதிரி ஆர்மி கிட்ட சஜஷன் சொன்னாங்க. இந்த ஈவெண்ட் எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ்டு எரோஷன் ஆஃப் லாயல்ட்டி இன் கலோனிக்கல் ஆர்மர் ஃபோர்ஸ். அதாவது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருந்த ஆர்மர் ஃபோர்ஸ் வந்து தனியாக வந்து லாயல்ட்டி இந்தியனாக வந்து இது பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1857 ரிவோல்ட் இருக்குல்ல மேஜராக எல்லா கிங்டமும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆப்போஸ் பண்ணாங்க. மக்கள் அது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இது பண்ணாங்க. ஆனால் வந்து அப்போ கூட ஆர்மர்டு பர்சன்ஸ் வந்து லாயலாக தான் இருந்தாங்க. 1857 வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஆர்மர்டு பர்சஸ் வந்து சப்போர்ட் வந்து கிடைக்காது தான். ஆனால் இப்போயே ஆர்மர்டு பர்ஸ் வந்து அகேன்ஸ்டாக பண்ணிட்டாங்களே. ஸோ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போகணும், குவைட் இந்தியா வந்து பண்ணணும் அது மாதிரி வந்து ஸோ ஸ்ட்ராங்கான பேசிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதனால் வந்து என்னென்ன பாலிசி கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கேபினட் மிஷன் 1946 வந்துச்சு. அப்புறம் வந்து INS இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து நிறைய பேர் ட்ரையல்ஸ் இருப்பாங்களா அவங்களோட சென்டர்ஸ் வந்து ரிமிஷன் பண்ணுற மாதிரி ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. தென் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. அந்த அவங்கள வந்து இந்தியாவுக்கே வந்து வரவழைச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. ஓவராலாக என்னாச்சுன்னா
கிராஸ் கம்யூனியல் யூனிட் நான் சொன்னேன்ல 99 ஆனது 6 அந்த ஈவெண்ட் முன்னாடி வந்து ரிடியூஸ் ஆனது. இப்போ வந்து யூனிட்டி வந்து ப்ரொமோட் அதிகமாச்சு. தென் வந்து மிலிட்டன் ஆன்டி கலோனல் சென்டிமெண்ட்ஸும் வந்துச்சு. மிலிட்ரிக்கிட்டையும் ஆன்டி கலோனல், ஏன்னா வந்து அவங்க வந்து ஆப்பிரிக்கா அது மாதிரி நிறைய ரீஜன் போய் இது பண்ணிப்பாங்க, அமெரிக்கா அது மாதிரி வந்து நிறைய இடத்துல போய் வார் பண்ணதுனால அவங்க வந்து எது மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மக்கள் கொடுத்தனாலும் ஆர்மி வந்து எது மாதிரி சப்போர்ட் பண்ணனாலும் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஆன்டி கலோனியல் சென்டிமெண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஓவராலாக லெகசி என்னென்னா மிலிட்டன் வந்து என்னென்னா சிவிலியன் சுப்ரீமசியை வந்து கொண்டு வரணும் அது மாதிரி பண்ணாங்க. பிரிட்டிஷ் அத்தாரிட்டி வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக போகுதுன்றதுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இது வந்து மாறிச்சு. இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் இது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கண்டெஸ்ட் ஆஃப் கலோனியல் இந்தியா சவாஸ் நவாஸ் கான், பிரேம்குமார் சிங்கல், குர்பேஸ் சிங் தில்லான் ஆர் ரிமெம்பர்ட் அஸ் 2021 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, ஆஃபீஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி. Next question. During the Indian national freedom, who are the following raised the army called Freedom of Indian Legion? 2008 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, சுபாஷ் சந்திர போஸ். மெயின்ஸ் எது மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க பார்க்கலாமா? Many voices have strengthened and enriched the national movement during the Gandhian phase. Elaborate. 2019. Highlight the difference in the approach of Subhash Chandra Bose and Mahatma Gandhi in the struggle of freedom. 2016 கேட்டது. How the different would have been achievement of Indian independence without Mahatma Gandhi? Discuss. 2015. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இன்னொரு கொஸ்டின் இருக்குது, நம்ம பார்த்தோம்ல இந்த டாபிக் கிளியராக பண்ணுற மாதிரி. இன் வாட் வாஸ் தி நாவல் மியூட்டினி த லாஸ்ட் நீட் ஆஃப் கஃபின் ஆஃப் பிரிட்டிஷ்? ஓகேங்களா? இது வந்து 2014 கேட்டது. நெக்ஸ்ட் டியூட்டோரியல் எதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சட்டையர். இது வந்து யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ்னால் ஆர்டிகல் 19 சரியர் சிங்கிள் கேஸ் ஐடி ஆக்ட் செக்ஷன் 69A லிங்க் பண்ணலாம். மெயின்ஸ் எடுத்துட்டா GS 2ல் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி, GS 4னா டாலரன்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் டிசன்ட் இது பண்ணலாம். தென் டிஎன்பிஎஸ்சி ஃபிலிம்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மெயின்ஸ் பேப்பர் 2ல் மீடியா ஃப்ரீடமோட லிங்க் பண்ணிக்கலாம். சட்டையர் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? சட்டையர்னா சிம்பிளாக என்னென்னா நையாண்டின்னு சொல்லுவோம். அது வந்து சமூகத்தின் அபத்தங்கள், இரட்டை நிலைப்பாடுகள், பசாங்களை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவமாகும். சிம்பிளாக இருந்தால் இந்த ஒரு பொம்மை மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நிறைய கமெண்ட் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி தான் நெகட்டிவாக இருக்குது, அது மாதிரி வந்து ஃபன்னாக வந்து எக்ஸ்பிரஷன் ரியாலிட்டியை வந்து சொல்கிறது தான் நையாண்டி ஆர் சாட்டரின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எதில் ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்கன்னா ஆர்டிகல் 91A, அதாவது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸப்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆர் டிஃபென்ஸ், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் இது மாதிரி வந்து தாராளமாக கருத்து சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன, உச்சநீதிமன்றம் என்ன கருத்து சொல்லிக்குன்னு பார்க்கலாமா? நையாண்டி என்பது சிந்திக்கவும் சிரிக்கவும் தூண்டும் மிகைப்படுத்துதலாகும். மறைமுகமான ஆனால் வலுவான அரசியல் விமர்சன கருவியாகும். அசௌகரியம் ஏற்படுத்துகிறது என்பதற்காக கலை அல்லது காமெடியை தடுக்க முடியாது. இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இங்கே ஒரு இருக்குல்ல, இந்த நையாண்டியை வச்சு நம்ம இந்த சட்டையை வச்சு நம்ம எக்ஸாம் சொல்லலாம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து ஒரு லீடர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, fear ஆஃப் போலீஸ் ஷுட் பி எனஃப் டு மேக் கிரிமினல் டெரபிள். என்னன்னா ஏதாவது போலீஸ் வந்து என்னென்னா கிரிமினலை பார்த்தாவே பயந்து ஓடணும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்லி முடித்தோடனே பின்னாடி அவங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே, முக்கியமான லீடர்ஸு, அவங்களே வந்து பயந்து வர்ற மாதிரி இது மாதிரி ஃபன்னாக வந்து ரெலவெண்ட்டாக சொல்கிறது தான் நையாண்டி சட்டைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் வந்து டெமோக்ராட்டிக் வேல்யூ, அதாவது ஜனநாயகத்தில் இது எது மாதிரி முக்கியத்துவமாக இருக்குன்னா அதிகாரத்தை கண்காணிக்கும் கருவியாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, செயல்படுறாங்களா இல்லைன்றது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் பொறுப்புணர்வு இருக்குது. இது மாதிரி கிரிட்டிஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் வந்து யாரோ ஒருத்தர் மானிட்டர் பண்ணுறாங்க, நம்ம வந்து ப்ராப்பராக ஆக்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் லீகல் கண்டஸ்ட், அதாவது வந்து ஜுடிஷியல் ஜட்மெண்ட் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. லா வந்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீயா சிங்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 கேஸ். இது என்னென்னா செக்ஷன் 66A ஆஃப் ஆக்டை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா கவர்மெண்ட் மஸ்ட் ஃபாலோ டியூ ப்ராசஸ் பிஃபோர் பிளாக்கிங் த ஆன்லைன் கண்டென்ட். ஆன்லைன் கண்டென்ட் பிளாக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பவர் வந்து அன்லிமிட்டாக தந்துட்டுருப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா டியூ ப்ராசஸ் லா, அதான் வந்து என்னென்னா அதை வந்து கரெக்டாக வந்து ஒரு லா மேக் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லாட்டி வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அது மாதிரி எதுவுமே வயலேட் பண்ணாத மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்ரீயா சிங்கல் கேஸில். தென் இண்டியபிலிட்டி கிரியேட்டிவ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2019 என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸ்டேட்டரி அண்ட் ஆர்டிக்ஸ் எக்ஸ்பிரஷன் டிசர்வ்ஸ் ஐ ப்ரொடெக்ஷன். அவங்க வந்து கருத்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஏன்னா வந்து டிஸ்கம்ஃபர்ட் நாட் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் சென்சஸ், அதாவது ஒருத்தருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினா அது வந்து அதை வந்து தணிக்கை செய்யறதுக்கு காரணமே இல்லை, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சோலாக வந்து அதை வந்து ரீசன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. ஓவராலாக கோர்ட் என்ன சொல்லிப்பாங்க இதுக்குலான்ட்டா, இது வந்து இந்த ஈவெண்ட் சட்டரி இருக்குல்ல அந்த கேளிக்கை வச்சு திறங்கள், அது வந்து இன்ஜஸ்டிஸ் ஏதாவது வந்து சொசைட்டியில் நடக்கிறத மட்டும்தான்
எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பட்ஜெட்டில் வந்து நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் பார்த்தோம்ல, நம்ம குரூப்பில் கூட ஹைலைட் பண்ணி அப்டேட் பண்ணிப்போம். அதில் ஒவ்வொரு பேஜில் வந்து இது வந்து சட்டரை, அதாவது கேலி செய்கிற மாதிரி இது பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆனால் லோயர் செக்ஷனில் பீப்புளில் வந்து இன்னும் வந்து பர்டனாக தான் இது பண்ணுறாங்க. நிறைய வந்து ஹை ரிச் பர்சன்ஸ், இன்வெஸ்டர்ஸ், லார்ஜ் பிஸ்னஸ் மேன் தான் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இது மாதிரி இருக்கும்ல. அது வந்து என்னென்னா சிம்பிளாக என்னென்னா ஏதாவது ஒரு சொசைட்டியில் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளேஸ் பண்ணுறதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வந்து கலை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து ரீசனபிள் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சொன்னால அந்த மிடில் கிளாஸ் ஆர் லோயர் கிளாஸ் அந்த வந்து பார்த்து இது கரெக்டாக இல்லைன்னு பார்க்கணும். மெஸ்ஸி ரிட்டேஷன் ஆஃப் போயம் ஆர் காமெடி நாட் த்ரெட் டு த யூனிட்டி. தமிழில் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கவிதை ஆர் நகைச்சுவை வாசிப்புக்கு மட்டுமே, தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் இல்லை. இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஐடி ரூல்ஸ் 2009 2021 கவர்மெண்ட்டை வந்து என்னென்னா ஒரு சில கண்டென்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு வந்து பவர் தந்திருப்பாங்க. எதுனா செக்யூரிட்டி ஆர் பப்ளிக் ஆர்டர். ஆனால் ஒரு சில டைம் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு டவுட்டாக தான் இருக்குது. ஓவராலாக என்ன டிரான்ஸ்பரன்சி அண்ட் சேஃப்கார்டு அகேன்ஸ்ட் ஆர்பிட்ரரி பிளாக்கிங் வந்து தேவை அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சட்டர் இன் டெமோக்ரஸி பார்த்துக்கலாமா? எது மாதிரி அந்த ஆக்ட் ஆகுதுன்னு. இது வந்து ஆக்ட் ஆஸ் ஏ மிரர் டு சொசைட்டி அண்ட் தோஸ் இன் பவர்ஸ். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாலிசி ஏதாவது ஒன்று இன்டியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து லோயர் கிளாஸ் பீப்புளை வந்து ரீச் ஆகுதா இல்லையா அதை வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க. தென் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் வந்து டிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு போஸ்ட் மாதிரி என்கரேஜ் பண்ணுறது ஒரு கீ மாதிரி ஆக்ட் ஆகுது. நான் வயலண்ட் அவுட்லெட் ஃபார் டீசன்ட்ஸாகவும் ப்ரொவைட் பண்ணுது. தென் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாமா? உலக அளவில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த சட்டரி பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து நிறைய வந்து ஃப்ரீடம் தந்திருக்காங்க ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டா. அது மாதிரி வந்து இந்தியாவிலும் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தென் ரிஸ்க் ஆஃப் ஓவர் ரீச். நிறைய வந்து பிளாக் இது மாதிரி பண்ணுறவங்கள வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி பேனோ அது மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகும்னா வச்சுங்களேங்க, ஸ்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஒருத்தர் வந்து இது மாதிரி வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து அரசாயிருமோ இல்லாட்டி நம்ம கண்டென்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்களோ நம்ம வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லை அது மாதிரி வந்து அவங்க வந்து முன்னாடி வந்து இது மாதிரி வந்து ஓப்பனாக வந்து இந்த ஆக்டை வந்து இந்த வந்து சட்டையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சந்தேகப்படுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் கல்ச்சர்ஸ் வந்து வீக்கன் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருந்தால் தான் ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணால் ஃப்ரீடமாக அவங்களால எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும்னால ஒரு கண்ட்ரியில் வந்து டெமோக்ராட்டிக் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ வந்து இந்த பாலிசி வந்து சப்போஸ் பிளாக்கிங் பண்ணால் அது வந்து டெமோக்ராட்டிக் கல்ச்சர் வந்து வீக்கன் பண்ணும். தென் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் த்ரெட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வந்து விமர்சனம் அச்சுறுத்தல் அதுக்கான பார்டர் வந்து பிளர் ஆயிரும். கோர் பிரின்சிபல் என்னென்னு எடுத்துக்கிட்டா A mature democracy must be tolerate criticism, humor and artist dissent. Fraternity and unity are strengthened, not weakened by open expression. அதாவது மக்கள் வந்து ஏதோ ஒரு குறை அது மாதிரி இந்த முன்னே பார்த்தோம்ல பார்ட்டி வந்து எது மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க அந்த எக்ஸாம்பிள் சொன்னல அது மாதிரி ஓப்பனாக இது பண்ணால் தான் ஒரு டெமோக்ரஸி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணோம் அது மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஓகேங்களா? A. Rights are claims of the state against citizens. B. Rights are privileges which are incorporated in the constitution of state. C. Rights are claims of the citizens against the state. D. Rights are privileges of the few citizens against many. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எலிமினேஷன் டெக்னிக்கை வந்து நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளேலிஸ்ட் அனலைஸ் பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அஃபிஷியல் மஸ்ட் போஸ்டர் ஃப்ரெட்டர்னிட்டி சுப்ரீம் கோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ்சி எஸ்எம்எஸ்னா ஃபிலிம்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் லிங்க் பண்ணிக்கலாம். தென் சுப்ரீம் கோர்ட் பவர்ஸோடையும் மெயின்ஸ் எடுத்துகிட்டா GS2 கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி ரோல் ஆஃப் ஜுடிஷியரி 8 பிச். தென் GS4 ஃப்ரெட்டர்னிட்டி எத்திக்கல் லீடர்ஷிப் லிங்க்லாம். சிமிலராக டிஎன்பிஎஸ்சி ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் பேப்பர் 2லும் லிங்க் பண்ணிக்கலாம். ஃப்ராட்டர்னிட்டினா என்னென்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதனோட மீனிங் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பிரிட் ஆஃப் பிரதர்ஹுட், சோசியல் சாலிட்ரி, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதாவது வந்து சகோதரத்துவ உணர்வு, சமூக ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையை வந்து ஏற்படுத்தி தான் ஃப்ராட்டர்னிட்டி சொல்லுவோம். இதனால் வந்து என்னன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் பியாண்ட் லீகல் ஈக்குவாலிட்டி வந்து ப்ரொமோட் ஆகும். கான்ஸ்டியூஷன் எங்கன்னு சொல்லிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ப்ரையாம்பில் சொல்லிப்பாங்க எதனா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி கூடவே ஃப்ராட்டர்னிட்டி சொல்லிப்பாங்க. இது வந்து என்னன்னா டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து என்ஷூர் பண்ணுது. அம்பேத்கர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இன்செப்பரபிள். அதாவது இது மூணுமே வந்து ஒன்றா இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஒரு சொசைட்டியோ ஒரு கண்ட்ரியோ மூவ் ஆன் பண்ண முடியும். தென் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மஸ்ட் பி ரெஸ்ட் வித் சோசியல் டெமோக்ரஸி. ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸினா சோசியல் டெமோக்ரஸி இருந்தால் தான் முடியும். அதாவது எல்லாமே கேஸ்ட், ரிலிஜியன், ரீஜன் அது மாதிரி எந்த ஒரு டிவிஷனும் இல்லாமல் ஃப்ராட்டர்னிட்டி மூலமாக எல்லாமே ஈக்குவலாக வந்து ஒரு இருக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவங்க. ப்ரியாம்பிள் வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஆர்டிகல் 51A அதில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டியூட்டி டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ப்ரொமோட் சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்போன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. கோர் அப்ஜெக்டிவ் என்னென்னா யூனிட்டி அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஷேர்டு பிலாங்கிங். அது வந்து என்னென்னா எல்லாருமே சமமாக இருக்கணும், எல்லாருமே வந்து சகோதரர்கள் தான், எல்லாருமே இந்தியன்ஸ் தான், அது மாதிரி வந்து பாலிசி ப்ரொமோட் பண்ணுறது தான் ஃப்ரெட்டர்னிட்டின்றது. இந்த டாப்பிக்கில் விட பேசுகிற கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிலிம்ஸ் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் எம்பாடி இன் த preamble ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 2017? லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்கனாமிக் லிபர்ட்டி, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இதுவும் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து கிளியராக ஷார்ட்கட்டோட இது மாதிரி வந்து ப்ரியாம்பிள் மறக்காமல் இருக்கணும். அதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. மெயின்ஸ் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்கஸ் ஈச் அட்ஜெக்டிவ் அட்டாச் டு தி வேர்ட் ரிப்பப்ளிக் அண்ட் ப்ரியாம்பிள். ஆர் தே present in circumstances? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு 10 out of எவ்வளோ மார்க் தருவீங்கன்னு அதுவும் சொல்லுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ண இதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.